துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மேஷராசி பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில இது விரைய சனி. தகப்பனாருக்கு அதிகமான மருத்துவ செலவு ஏற்படும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை நோயை தரும். ஸோ எக்ஸஸா பணம் வருதுன்னு வெளியில சொல்லாதீங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு மாப்பிள்ள ஒரு 40,000 கொடுறாமா. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எந்த பெருமுயற்சி எடுத்தாலும் வெற்றி. இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாகும், பாகப்பிரிவினெல்லாம் சால்வ் ஆகும். இந்த ஆண்டு 2026 பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் உறுதி. ஸோ யாராவது ஆண்களாக இருந்தால் ரிஷபராசிக்காரங்க புதுசாக பெண்கள்கிட்ட பழகும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழகுங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தகப்பனாரின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பா இளைய சகோதரத்துக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், உறவுகள்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். இது அஷ்டம சனியை விட மோசமானது அஷ்டம ராகு. இதை பத்தி பெருசா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த வழியில ஊம குத்தா இருக்கும். இந்த ராகு பரக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா மனதளவுல இருக்கும். கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்படும். இந்த ஓராண்டு காலம் விஷக்கடி, பூச்சிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷப்பூச்சிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ராசிக்கு இதுல யாராவது பாசிட்டிவ் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பாசிட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையே அதிகமான சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைம்ல குடும்பத்துல சின்ன சின்ன அவமானங்கள்லாம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு அதிகமா சென்று வந்தீர்கள் என்றால் வரக்கூடிய நெகட்டிவா பாதியா குறையும். இந்த வருஷம் பூரா நீங்க ஓவர் பிஸியா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் கம்மியா இருக்கும். ஸோ அதனால இந்த டைம்ல ரீசனே சொல்லாதீங்க, லீவே சொல்லாதீங்க, கடுமையான உழைப்பு போடுங்க. ஸோ கண்டிப்பா லவ் செட் ஆகும். அந்த லவ் மேரேஜில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கல்யாணம் நிச்சயம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எந்த விதமான எக்ஸாம் எழுதினாலும் இந்த வருஷம் போட்டித் தேர்வில் வெற்றி உங்களுக்கு உண்டு. வேலை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். பணவரவு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இந்த ஆண்டு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவாங்க. அதனால வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்றவங்களுக்கு மறு திருமணம் ஏற்படும். குழந்தைகள் மூலமா அதிகமான செலவுகள் ஏற்படும். எத்துணை கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கம்பெனில ரெகக்னைசேஷன் கிடைக்காது, ஜாக்கிரதையா இருக்கு. ஸோ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நிலம் இருந்தால் புதிய வீடு கடன் வாங்கியாவது கட்டிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத கடன் விரயமாயிடும். புதிய திட்டங்கள் பெரிய அளவுல வெற்றி தரும். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஜாக்கிரதையா இருங்க. 2026 மகர ராசிக்கு அருமையா இருக்கு. திருமணமாகாதவர்களுக்கு 100% திருமணம் நடக்கும். அதுவும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வர். அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி மூலமாக ஒரு குழந்தை ஏற்படும். உங்களுடைய திட்டத்தை வெளியில சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அது நடக்காது. கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா பிறர் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஸ்கேம் இது பாத்தீங்கன்னா MLM பிசினஸ். திஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வீட்டில் நினைத்தது நடக்கவில்லை என்கின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில், புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது ஒருவர் மூலமாக ஒரு உதவிகள் செய்வாங்க. எல்லா முயற்சியுமே ஒரு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம். அப்படியே அந்த வருஷம் பூரா ஏதாவது ஒன்று செய்யலான்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வரைக்கும் சரக்கடிக்காதவங்க கூட, இது வரைக்கும் தம் அடிக்காதவங்க கூட தயவு செஞ்சு இதில் மாட்டிக்காதீங்க. பல வருட உழைப்பு வீண் போகும். கலாட்டா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அது சமயம் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி. மேஷராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 2வது வாரம் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த ஆண்டின் டிசம்பர் வரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. 7.5 சனியில இது விரைய சனி. இது அவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்காது. இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் தொழிலில் லாபம் கொஞ்சம் இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கிற வேலையிலேருந்து நல்ல வேலைக்கு இப்போ ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க ஒரு கம்பெனிலன்னா, அதே காம்படிட்டர் கம்பெனியில் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு 20% இன்க்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டு கொஞ்சம் பிரபலத்தன்மை அடைவீங்க. எப்பயுமே 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்க ஒரு பிரபலத்தன்மை, ஒரு ஃபேமஸ் ஆகலாம். குரு 3லேருந்து ஜூனுக்கு அப்புறம் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படும்.
சொந்த தொழில் சேரவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்தது, பூர்வீக சொத்துல வழக்கு இருந்தது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். குழந்தை பேருக்கு 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியஸ்தானம். ஸோ அதில் கேது பகவான் இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் முயற்சி செய்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஒருவேளை இயற்கையாக கிடைக்கலனா கூட மருத்துவ உதவிகள் நாடுனீங்கன்னா செயற்கை முறையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். எப்படியோ ஒன்று குழந்தை இந்த ஆண்டு உண்டு. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் காதல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டீனேஜர்ஸ் ஒரு 18 to 20 இருக்கவங்களுக்கெல்லாம் காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி ப்ராப்ளம் ஷாலினி அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அதுவே வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது கட்சியில் ஏதாவது மாவட்ட செயலாளர் லெவலில் இருந்தேன் அப்படின்னு அந்த பதவி விட்டு கீழே போனவங்களாம் கூட திரும்ப மீண்டும் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசிக்காரங்க யாராவது ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு டிப்பு ஏற்பட்டவங்க கூட மீண்டும் இழந்த பதவி கிடைக்கும். ஸோ ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தேன் சார், கட்சியில் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் தலைமைக்கும் பிரச்சனை வந்து திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாட்பட்ட நோய் இருந்தால் அந்த நாட்பட்ட நோயெல்லாம் தீரும். மேஷராசிக்காரங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃப் வருமானம் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரங்க பெண்கள் இருந்தீங்கன்னா அவங்க கணவருக்கு இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு அதிகமான மருத்துவ செலவு ஏற்படும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை நோயை தரும் உபய ராசிகளில் நிற்கும் போது. ஸோ வந்து பிரச்சனைகள் வரும். உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ஏரியாவில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகு வலி, பேக் பெயின்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான எலக்ட்ரிக் பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அயனிங் யூஸ் பண்ணுறீங்க, வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் பழக்கங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நபர்களோட பழகிற வேலையை வச்சுக்காதீங்க. பழகிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். உங்கள் லைஃப் வில் பி ரூயண்டு. ஸோ எக்ஸஸாக பணம் வருதுன்னு வெளியில் சொல்லாதீங்க. நண்பர்கள்ட்ட இந்த மாதம் நிறையா பணம் வந்துச்சுட்டிங்கன்னா அடுத்து 2 நாள் கழிச்சு மாப்பிள்ள ஒரு 40,000 கொடுறாமா, நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பணம் வந்தால் நீங்கள் சொல்லிடுவீங்க, சொந்தக்காரங்க கேட்பாங்க. அதனால் பணமே இல்லை, எப்பயுமே கிரெடிட்டில் இருக்க மாதிரி காமிச்சிக்கோங்க. அப்படி மீறி கடன் கொடுத்தீங்கன்னா பணம் வராது, பணம் அவ்வளோதான். ஸோ நிலம் வாங்கும்போது கவனம் தேவை. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பயுமே கோச்சாரத்தில் 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அதன் மூலமாக இம்சை வரும். ஸோ 4ஆம் இடத்தில் குரு பகவான் கடகத்தில் மேற்கப்புறம் உச்சமடைகிறதுனால சொத்துக்கள் வாங்கும் பொழுது, வாகனங்கள் செகண்ட்ஸ்லாம் வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்க, இல்லைனா ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி விற்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது சிறப்பு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு நல்லா இருக்கு. இதனால் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா எந்த பெருமுயற்சி எடுத்தாலும் வெற்றி. பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் பாகப்பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாகும், பாகப்பிரிவினைலாம் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரணங்கள், நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 லட்சம் ரூபா கோல்டு வந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. பயன்படுத்தாத பொருளை சேர்த்து வைப்பீங்க. அதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குது, ஆஃபர் போட்டிருக்கான்னு வாங்கி வைப்பீங்க, ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. சொந்த இடம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்க சார், ஒரு ஏரியாவில் சொந்த இடம் இருக்குது அப்படின்னா லோன் வாங்கியாவது இந்த வருஷம் சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். 4ஆம் இடத்தில் கேது இருக்குது. 4ஆம் இடம் என்பது காதல். ஸோ அதில் ஒரு சுபகரகத்தோட தொடர்பு இருந்தால் நல்ல காதல். இது வந்து தப்பான காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது ஆண்களாக இருந்தால் ரிஷபராசிக்காரங்க புதுசாக பெண்கள்கிட்ட பழகும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழகுங்க. பெண்கள் யாராவது ஒருத்தங்க எனி ப்ராப்ளம் ஷாலினி அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், ஐ வில் ஹேண்டில் மை செல்ஃப் அப்படின்ட்டு மைண்ட் ஒரு ஓன் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுங்க. நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு குட் மார்னிங், வெரி நைஸ் டிபி அப்படின்னு மெசேஜ் அனுப்புவானுங்க. இது அடுத்த லெவல் கொண்டு போய் விட்டு வாழ்க்கையை மீன் பண்ணி விட்டுரும். ஸோ எச்சரிக்கையாக இருங்கள். இந்த ஆண்டு 2026 ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் உறுதி. 100% ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் போய் கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டீங்க. கம்ஃபர்ட்டான இடத்துல இருந்து நீங்கள் ஒரு
கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போய் ஒரு கஷ்டப்படுற இடத்துக்கு வேலைக்கு போவீங்க. ஒன்று அது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், அல்லது வேலையில் டார்ச்சர் இருக்கலாம், அல்லது உயர் அதிகாரிகள் ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் நெட் ரிசல்ட் இந்த 2026 எக்கனாமிக்கலாகவும் நாலேஜ் வைஸும் நீங்கள் டெவலப் ஆகிருப்பீங்க. அம்மாவிற்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும், குறிப்பாக கால் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்ணாடி போடாத ரிஷபராசிக்காரங்க கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை கண்ணாடியாக போடலைன்னா கூட அட்லீஸ்ட் கண்ணிற்கு ஒரு தடவை டாக்டரை போய் பார்க்கறது, அல்லது கண்ணில் ஏதாவது ஹீட் ஆகி பொங்கி வருது, அந்த மாதிரி கண்ணு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். எப்பயுமே சனி வந்து 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கக்கூடாது. உடல் எடை அதிகரிக்கும். எப்பயுமே ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகும்பொழுது உடல் எடை அதிகரிக்கும். இப்போ ரிஷபராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நியூ இயர் ஜனவரி 10 நாளில் எங்கேயா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்கள் வெயிட்டை நோட் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் மை வெயிட் அப்படின்னு சொல்லி ஒன்லி மீல போஸ்ட் போட்டிருங்க. அது யாருக்கும் தெரியாது. 2027 ஓப்பன் பண்ணி பாருங்கள், மினிமம் 5 கிலோ அதிகரிச்சிருப்பீங்க. நான் உங்களை த்ரெட் பண்ணல, இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஹெல்த் விஷயத்தில் கான்சியஸாக இருங்க. ரெகுலராக வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஆண்டு ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தை ராகு பகவான் தனது பின்னோக்கிய 3ஆம் பார்வையால் பார்க்கறதுனால தலைவலி, ஒற்றை தலைவலி வரும். தலையில் தான் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வண்டி போட்டும் போது ஹெல்மெட் ரொம்ப அவசியம். வேலைக்காரர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ரகசியத்தை எதுவும் வெளியில் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவர்கள் மூலமாக உங்கள் ரகசியங்கள் வெளியில் போயிடும். அந்த ரகசியம் வெளியில் போகிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல், டென்ஷன், டிப்ரெஷன், அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ உங்களால் காக்க முடியாத ரகசியத்தை வேறு யாரும் காத்துக்க மாட்டாங்க, எல்லாமே உளறிடுவாங்கன்றத யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10 சனி பகவான் இருக்கார். குரு தான் 10 இருக்கக்கூடாது, சனி பகவான் இருக்கலாம். பதவி உயர்வு, மிதனராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்கில் வெற்றி, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ லாபங்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தகப்பனார், மிதனராசிக்காரர்களுடைய தகப்பனார் உடல் உபாதைகள் ஏற்படும். தகப்பனாரின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. வெளிநாட்டு தொடர்பு மூலமாக ஆதாயங்கள் அடைவீர்கள். உங்களுடைய கடன் அளவு இருந்துச்சுன்னா அந்த படிப்படியாக குறையும். நல்ல இடமாற்றம் உண்டு. எதிர்பாராத இடத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருள் வாங்கி அந்த பொருளை நல்ல லாபத்துக்கு விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு, ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ராகு பகவான் தருவார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள், குறிப்பாக இளைய சகோதரத்துக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும். இருக்கின்ற இடத்தை விட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் விற்பனையாகும். சகோதர உறவு, உங்களுடைய சகோதர உறவுக்குள் சின்ன சின்ன கசப்புணர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே முதல் 6 மாதம் குரு இருக்கிறதுனால அதிகமான பொறுப்புகள் ஏற்படும். அது விலகிய பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு விருப்பம் அனைத்தும் ஒன்றொன்றாக நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் ஜூனுக்கு மேலே போய் உச்சமடைகிறார். ஸோ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கன்னா அவங்களாம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி டூர், குடும்பத்தோட ஒரு குதூகலம்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக கடகராசி பலன்கள் பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் ஒரு மாதிரியான பலன்கள். 2026 ஜனவரியிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே முதல் 5 மாதம் ஒரு மாதிரியான பலன்கள். 5 மாதத்துக்கு பிறகு மே மாதம் இறுதி வாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். அது ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும். இதனால் அவன் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான்றதுங்க, அப்படித்தான் இருக்குது. இவர் எந்திரன் வர ரஜினி மாதிரி அவரே ஹீரோ அவரே வில்லன், அந்த மாதிரி சிட்டியை தான் 2 ஆக்ட். அது மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்கும், நெகட்டிவ் நிறையா நடக்கும். ஸோ பாசிட்டிவை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நெகட்டிவை அலர்ட்டாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் ராசிக்கு வருகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் டிசம்பர் வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். இது அஷ்டம சனியை விட மோசமானது அஷ்டம ராகு. இதை பற்றி பெருசாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த வழியில் ஊம குத்தா இருக்கும். இந்த ராகு படக்கூடிய பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா மனதளவில் இருக்கும். இப்போ கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். ஆனால் உள்ள கிராம்ப் சுளுக்குழுஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுதான் வலி அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி டக்குன்னு திரும்பும்போது இந்த இடத்துல பிடிச்சிக்கும்.
அது வலிக்கும், ஆனால் வெளியில் தெரியாது. அந்த மாதிரி ராகு பகவான் தரக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய வலி தரும், ஆனால் வெளியில் தர முடியாது. இது எப்படி வந்து ஈஸியாக சொல்லலாம்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா மனசு சோகம் வரும், அழுவ முடியும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றுக்குவாங்க. இதே இப்போ நீங்கள் ஒரு ஒரு லவ்வில் இருக்கீங்க, ஒரு அஃபேரில் இருக்கிறீங்க, கட் ஆகிடுச்சுன்னா வெளியே சொல்ல முடியாது, அது அடி விழுவும் பெருசாக. ஆனால் வலி தான், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த ராகு தரது பூராமே வலி அதிகமாக இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத வழியாக இருக்கும். ஸோ வந்து அஷ்டம ராகு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம். ஸோ இதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, வெளிநாடு வேலை கிடைக்குங்க. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு, அது நல்ல மாதிரி இருக்காரு. ஸோ அதனால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். 7 குடைவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் வெளிநாட்டில் ஏதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் அங்கேயே தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தகப்பனாருக்கு கண்டம் வரும். 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால தகப்பனாருக்கு மருத்துவ செலவு, கண்டத்துக்கு நிகரான தொந்தரவு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஏதாவது கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா அது சமரசமாகும். லோக் அதாலத்தில் போய் சமரசம் பண்ணிக்கிற மாதிரி நிலை ஏற்படும். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அதில் கேது 2ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா தனி கொடுத்தனம் பண்ணும். ஒன்று குடும்பத்து அப்பா அம்மா கூட உங்கள் கூட ஒரு சின்ன சைலன்ஸ் ஏற்படும், வீட்டில் பேசிக்காமல் இருப்பீங்க. இல்லை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குடும்பத்தோட வெளியில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணும், அது வேற. ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துலேருந்து ஒய்ஃப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போய் பொழைச்சிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம போய் ஜெயிச்சு காட்டலாம் அப்படிம்பாங்க. அங்கே போய் எல்லாம் டிவி எல்லாம் செட் பண்ணி, கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணி எல்லாம் வேலையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இவங்க டார்ச்சர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ அது வேற, அது நடக்கும். பட் அது இப்போவே சொல்லக்கூடாது. ஸோ தனிமை ஏற்படும், தனி கொடுத்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாகப்பிரிவினை, அதனால் இது நடக்கக்கூடாதுன்னா வீட்டில் சண்டை போடாமல் இருங்க. ரொம்ப சைலண்ட்டாக பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். தகப்பனாரையும் தாயாரையும் மனைவியும் பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்படி தனி கொடுத்தனம் போனீங்கன்னா நான் சொன்னது நடக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. பாகப்பிரிவினை ஏற்படும். அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் ஏதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ள வருத்தம் இருக்குது அப்படின்னா இது பாகப்பிரிவினை இந்த காலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே குரு பகவான் ராசிக்கு வரும் பொழுது அதிகமான பொறுப்பு ஏற்படும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், கிரெடிபிலிட்டி உங்களுக்கு தேவைப்படும், இதெல்லாம் ஏற்படும். அதே போல் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சகத்தை குரு பகவான் வந்து பார்க்கறதுனால உங்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை ஏற்படும். அது செயற்கை முறையிலேயாச்சும் அட்லீஸ்ட் ஏற்படும். ஐவிஎஃப் ஐயுஐ முறையில் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதே போல் இந்த ஆண்டு குடும்பத்தோட சுற்றுலா போய்ட்டுறது நல்லது. ஸோ நெகட்டிவான பலன்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் வந்து ஒரு கவனக்குறைவு கம்மியாக இருக்கும், அதனால் கீழே விழுவீங்க. எதையா ஒன்று சிந்திச்சுட்டே இருப்பீங்க, படிக்கட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுவீங்க. படியில் நடக்கும் பொழுது அல்லது ஏதாவது நடக்கும்போது கீழே விழுந்து சின்னதாக காயம் ஏற்படுறதுக்கான, கிராம்ப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்படும். இந்த டைமில் வந்து கையில் பணம் வரும், பணம் வராதுன்னு சொல்ல வரல. 50,000 சம்பளம் வந்துச்சுன்னா 55,000 ரூபாய்க்கு செலவு வரும். 5,000 ரூபா நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பண கஷ்டம் ஏற்படும். அத்தியாவசிய உபயோகப் பொருள்லாம் ரிப்பேர் ஆகும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன முக்கியமானது? கேமரா, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, எடிட்டிங் சாஃப்ட்வேர், இது எல்லாமே ரெனியூவல் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே ரிப்பேர் ஆகும். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சார்ந்த இப்போ ஒருத்தர் ரேப்பிடோ 2 வீலர் ஓட்டுறாருன்னா இன்ஜின் ரிப்பேர் ஆகும், அதுக்கு நீங்கள் 15,000 செலவு பண்ணுவீங்க. ஒரு ஊபர் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க அப்படின்னா காருக்கு செலவு வரும். ஸோ இந்த மாதிரி அதிகமான செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அத்தியாவசிய பொருட்களுக்கு ரிப்பேர் பண்ணும். ஸோ அதனால் கையிருப்பு பணம் ஒரு 50,000 எப்பயும் வச்சுட்டே இருங்க. 50,000ன்றது ஒரு ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு, உங்களுடைய தொழில் எப்படின்றது எனக்கு தெரியாது, அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு மினிமம் அமௌண்ட் கையில் வச்சுட்டே இருங்க. இந்த டைமில் ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெளியூர் எங்கேயா போனீங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்றத ரெகுலராக பழக்கமான உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் போய் அங்கே போய் தடைப்படலாம் விருந்து சாப்பிட்டீங்கன்னா, விருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே டாய்லெட்டை தேடிட்டே இருக்கணும். ஸோ ஃபுட் பாய்சன் ஒன்று, வாமிட்டிங் சென்ஸ் வரும், இல்லை டிசென்ட்ரி ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கோங்க. அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கன்னா தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், பார்த்துக்கோங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனை, கடகராசிக்காரங்க 40+ இருந்தீங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஏஜாக இருக்குது, 30 தான் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும். ஏதோ ஒன்று ஒரு உட்காந்து ஐயோ பண்ணுற ஒரு பயப்பிடிங்க ஒரு நாளாச்சும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலை. ஆனால் அதே சனி பகவான் வேலையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ அதாவது கோவப்பட்டுட்டு ஊருக்கு பார்த்துக்கலான்னு வீட்டில் சொல்கிறாங்கலாம் மீசை முறுக்கிட்டு வந்துடாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா 1 வாரம் பார்த்துக்குவாங்க, 2வது வாரம் என்னப்பா சும்மாவே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வேலையை விட்டு நின்றாதீங்க.
ஸோ அதே போல் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ஒரு ஜனனகால ஜாதகத்தில் இப்படி இருந்தது அப்படின்னா விஷக்கடி தொந்தரவுன்னு சொல்லுவாங்க. இது கோச்சாரத்தில் கடகராசிக்கு இப்போ அப்படி இருக்கிறதுனால இந்த ஓராண்டு காலம் விஷக்கடி பூச்சிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷப்பூச்சிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நாயை சூ அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, அது கடிச்சு வச்சிடும். ஒரு படத்தில் வடிவேல் வந்து போகிறதான் போகிற நாயை சூன்னு சொல்லிட்டு போம்பாங்க, அது சூன்னு சொல்ல கடிச்சு வச்சிடும். அந்த மாதிரிலாம் ஆகிடும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு, 2026 சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறதுன்றதை பார்ப்போம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, இது அஷ்டம சனி. இதில் யாராவது பாசிட்டிவ் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பாசிட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. ராசியில் கேது, ஜென்ம கேது, ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, விரய குரு, பேர் பாருங்க, ஜென்ம கேது, 12ல் குரு, விரய குரு, 7ல் ராகு, 8ல் சனி, அஷ்டம சனி. இதில் எப்படி பாசிட்டிவ் சொல்ல முடியும்? கோச்சாரம் உங்கள் சுயஜாதகத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சுய புத்தி நல்லா இருந்தாலும் கோச்சாரம் 10% தாக்க தான் செய்யும். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வேற சமுதாயம், வேற மதம், வேற இனம். இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ரஷ்யாக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா அவங்க அப்பா வேணான்றாரு, ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா அப்பா வேணான்றாரு, அல்லது வேற கம்யூனிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா வேணான்றாரு. அப்படின்னா கூட இந்த டைமில் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது கலப்பு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால வெளிநாட்டில் அது நிரந்தரப்படுத்தி விட்டுரும். ஸோ ஏதாவது கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ல யாராவது ஒருத்தங்க பிஆர் அப்ளை பண்ணுறீங்க, சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுப விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால அதிகமான வெளியூர் பயணம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால அதிகமான வெளியூர் பயணங்கள் ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வெற்றி ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக சென்று வந்தீர்கள் என்றால் வரக்கூடிய நெகட்டிவாக பாதியாக குறையும். ஒருவேளை சார் நான் வந்து இருக்கிறது சிங்கப்பூர், குலதெய்வம் கோயில் இருக்கிறது பட்டுக்கோட்டை, தப்பே கிடையாது. ஒரே ஒரு டைம் வந்துட்டு போங்க. வந்துட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை கோயில் சாமி காலில் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு பட்டு துணியில் முடிஞ்சு நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சு ஒவ்வொரு அமாவாசை பொங்கலுக்கு நீங்கள் படையல் போடுங்க. திரும்ப இந்த அஷ்டம சனி முடிஞ்சோடனே அந்த மண் எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் கரைச்சிருங்க, இல்லை திருச்செந்தூரில் கடலில் கரைச்சிருங்க. நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு இருக்கிறது தப்பு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு டெம்பரரியான பரிகாரம், இதை பெர்மனெண்ட்டாக பண்ணிடக்கூடாது. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேது இருக்கும்போது தப்பான விஷயங்கள் உங்களுக்கு சரின்னு தோணும். உங்கள் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்டு வேணாம்மா, ஒரு ஃப்ரெண்டு போனுவான், அந்த போன்னு சொல்கிறவன் பேச்சு உங்களுக்கு சரின்னு படும், போய் அங்கே கஷ்டப்படுவீங்க. அப்போவே வேணான்னு சொன்னவன் சொல்லுவான், நான் அன்றைக்கே சொன்னேன் கேட்டியாம்மா. இந்த டைமில் நல்லது சொல்கிறதே கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பிரேக்கப் ஆகும். ராசியில் கேது இருக்கிறதுனால காதல் பிரேக்கப் ஆகும். இல்லீகல் அஃபேர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏற்பட்டு ஏற்கனவே இருந்துச்சுன்னா பிரேக் ஆகிடும், அதனால் பெரிய மன உளைச்சல் ஏற்படும். இல்லைனா இந்த டைமில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றது, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றது விருச்சகம். அந்த விருச்சக ராசிக்கு கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே போல் ராசிக்கு 8 புதனும் இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு போங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க விரோதம் ஏற்படலாம். ஸோ இந்த ஃபைன்லாம் கட்டுற மாதிரி வரும். ஸோ ஏதாவது இந்த டாக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. இந்த வண்டியில் போகிறப்ப இன்சூரன்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க, கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. கணவன் மனைவி இடையே அதிகமான சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் டெம்பரவரி டிவோர்ஸ் ஏற்படும். டெம்பரவரி டிவோர்ஸ்னால் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தவங்க பேசிக்காமல் இருப்பீங்க, தனித்தனியாக தூங்குவீங்க, அல்லது அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க. இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைமில் டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. பர்ஸ் ஏதாவது ட்ரெயினில் போகிறப்ப விட்டுருவீங்க, பஸ்ஸில் போகிறப்ப ஏதாவது பேகை விட்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன அவமானங்கள்லாம் ஏற்படும். தொழில் போட்டி ஏற்படும், பொறாமை ஏற்படும், முன் விரோதம், சிம்மராசிக்காரர்களுக்கு முன் விரோதம் ஏற்படும். அதனால் எதிரிகள் உற்பத்தி ஆவார்கள். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது நல்லது. பெண் பிள்ளைகளுக்கு பெற்ற பெற்றோர்களுக்கு அவர்கள் செயல் முடிவுகள் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும், கவலை உண்டாகும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ். இதை தீர்க்கறதுக்கு ரெகுலராக குலதெய்வம் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வாங்க. அடுத்ததாக
கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்கள் தருன்றது பார்க்குறம்போது, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் டிசம்பர் 1ஆவது வாரம் வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுக்கனே வச்சுக்கலாம். 12ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் குரு பகவான் ஜூனுக்கு பிறகு வருகிறார். ஜூன் வரைக்கும் 10 இருக்கார். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டான பலன் தான் இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சமூக தொடர்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். எப்பயுமே ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலையில் பிரச்சனை வரும், ஆனால் புகழ் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், சமூக தொடர்பு உங்களை நிறைய பேருக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபுட் பிளாகர் இருக்கார். ஒரு ஃபுட் பிளாகர் வந்து ஊர் ஊராக போய் ஹோட்டலில் சாப்பிட்றது எப்படின்னு போட்டுட்ருக்காரு அப்படின்னா, அவருக்கு இந்த வருஷம் என்ன சப்ஸ்கிரைபர் 2026 ஜனவரி 1 ஒரு டைரியில் எனக்கு இன்று இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காருன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயும் போல் செய்கிற வேலையை அதை செய்யுங்க. 2026 டிசம்பரில் பாருங்கள், நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அது அப்படியே 3 மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக என்ன சப்ஸ்கிரைபர் ஏறுறதை விட இந்த ஒரே வருஷத்தில் ஏறும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக ஏறாது. இந்த ஒரு வருஷத்தில் நல்ல டெவலப்மெண்ட் வரும், நல்ல ஃபேம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 வருஷம் கழிச்சு ஏறுற சப்ஸ்கிரைபரை இந்த ஒரே வருஷத்தில் கெயின் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த டைமில் ரீசனே சொல்லாதீங்க, லீவே சொல்லாதீங்க, கடுமையான உழைப்பு போடுங்க. நான் சொல்கிறது எல்லா துறையிலையும் இது பொருந்தும். எல்லா துறையிலையும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 90 கிட்ஸில் பிறந்த 90 கிட்ஸு கூட கல்யாணம் ஆகும். இன்னும் கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸ் யாராந்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். போன தடவை இந்த மாதிரி சொன்னபோது 80 கிட்ஸு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறீங்க. 80 கிட்ஸ் எப்படிங்க கிட்ஸு? 80னா 80, 90, 2000, 2010, 2020னா கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் கல்யாணம் ஆகும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஈக்குவல் ஏஜில் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும். இப்போ நீங்கள் 90ல் பிறந்திருந்தீங்கன்னா 94, 93 பிறந்த பொண்ணுங்களாம் கல்யாணம் ஆகும். 80ல் பிறந்திருந்தீங்கன்னா இயர்லி 90s பிறந்தவங்க, 91ல் பிறந்த பெண்கள் கூட கல்யாணம் ஆகும். ஸோ கல்யாணம் நிச்சயம், ஃபஸ்ட்டு நிச்சயம், அதுக்கப்புறம் கல்யாணம். ஸோ கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் சமரசமாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் பாகப்பிரிவினை ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் குரு வரதுனால வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. பிஆர் அமைப்பு உண்டு, சுப விரயம் ஏற்படும். இந்த வருஷம் பூரா நீங்கள் ஓவர் பிஸியாக இருந்தீங்கன்னா நெகட்டிவ் கம்மியாக இருக்கும். ஓவர் பிஸியாக தான் இருப்பீங்க, அதை அதிகப்படுத்திக்கோங்க. வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ கண்டிப்பாக லவ் செட் ஆகும். அந்த லவ் வந்து மேரேஜில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் இது வரைக்கும் சார் நான் சம்பாதிக்கிறேன், செலவே தங்க மாட்டேங்குது பாலாஜி அப்படின்னா கூட இந்த வருஷம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு குறிக்கோளோட கன்னிராசிக்காரங்க ஓடுறீங்க, இந்த வருஷம் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எக்ஸாம் பாஸே பண்ணி ஆகணும், இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற லட்சியத்தோட 2026 தொடங்குறீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாமே நடக்கும். உங்கள் லட்சியம் நிறைவேறும். அது நியாயமாக இருக்கணும். நான் வந்து சிஎம் ஆவேன் அப்படின்னா ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். நான் வந்து சார் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகலான்னு இருக்கேன் சார், அதெல்லாம் நடக்காது. உங்கள் ஜாதகத்தில் நியாயமான விஷயங்கள் நடக்கும், லட்சியம் நிறைவேறும். நண்பர் மூலமாக ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்க, உறவுகள்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வரும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தொழில் வேலையாட்கள் உங்களை ஏமாற்றுவாங்க. கன்னிராசிக்காரர்கள் தொழில் வேலையாட்கள் உங்களை ஏமாற்றுவாங்க, துரோகம் ஏற்படும், பண மோசடி ஏற்படும். அதனால் வேலைக்காரர்களை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட பணத்தை பெருசாக கொடுக்காதீங்க. இந்த பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஜராக இன்ஜின் செலவு வரும். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலே செலவுகள் அதிகமாக வரும். இப்போ ஒரு கார் வச்சுருக்கானா சின்ன செலவுனா வைபர் போயிடுச்சுன்னா அது ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். ஆனால் இன்ஜின் செலவு வந்துச்சுன்னா லேக்ஸில் வரும். ஸோ அதனால் இன்ஜின் செலவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு சொந்த வீடாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேஷன் ஒர்க் வரும். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆல்டர்னேஷன் ஒர்க் இருக்கும். வாடகை வீடாக இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் செய்ய மாட்டார், நீங்கள் தான் செய்கிற மாதிரி வரும். ஸோ வீட்டு ரிப்பேர் உண்டு. நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் போகிறதா இருந்தால் ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் ஆன்மீக பயணம் போகிறதா இருந்தால் பார்த்து போங்க. போயிட்டு வரும்போது சின்னதாக உடல் நலத்தில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். மீறி வாங்கினீங்கன்னா ரீபே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும், பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனியும் 6ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் இந்த வருஷம் தான் புதுசாகவே நான் பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். இந்த வருஷம் ஆரம்பிச்சது இந்த வருஷமே முடிஞ்சிடும். அதனால் பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். சொந்தமாக, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொள்ளையடிக்க போனாலும் தனியாக போகும்பாங்க, கூட்டாகாதும்பாங்க. கொள்ளையடிக்க போனாலும் கூட்டாகாதும்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தவங்க வீட்டில் திருட போனால் கூட தனியாக போய் திருடு, கூட்டா சேரி போய் பண்ணாதம்பாங்க. அது இந்த வருஷம் கன்னிராசிக்கு பொருந்தும். ஸோ நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, நல்லது நடக்கும். 2026
துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் 75% பாசிட்டிவான பலன்கள் தான் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது நல்லது. 5ல் ராகு பகவான் இருக்கிறது ஒரு சில விஷயத்துக்கு நல்லது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்லது. அதே போல் குரு 10க்கு வரார், அது வந்து ஒரு சில விஷயங்கள்ல பேடு. ஸோ இது வந்து ஒரு மிக்சடான பலன்கள். பட் நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 80% ப்ளஸ்ஸு. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ரயில்வே, யூபிஎஸ்சி, கவர்மெண்ட் எந்த விதமான எக்ஸாம் எழுதினாலும் இந்த வருஷம் போட்டித் தேர்வில் வெற்றி உங்களுக்கு உண்டு. இந்த வருஷம் நீட் எக்ஸாம் பாஸ் ஆகிற 100 பேர்த்தில் நீங்கள் என்ன ராசின்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒரு 30 பேருக்கு மேலே துலாம் ராசி, துலா லக்கணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ 10ல் 30% துலாம் ராசி, துலா லக்கணம் அல்லது துலாத்தில் ஒரு கிரகம் நின்று தசா புத்தி நடத்துகிறவங்க தான் இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆவாங்க. ஸோ நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா போட்டித் தேர்வுலையும் இந்த வருஷம் வந்து துலாம் ராசியினுடைய இம்பாக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வெளியூர் வேலைவாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் 100% ஃபிக்ஸ் ஆகும். 90s கிட்ஸுக்கு 100% இந்த வருஷம் நீங்கள் சிங்கிளாக இருந்து மிங்கிளாக தான் இந்த 2026 சிங்கிளாக உள்ளாகி போய் 2027 மிங்கிளாக இருப்பீங்க. ஸோ திருமணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் யாராவது ஒன் சைடாக லவ் இருந்ததுன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காதல் கைகூடும். பணவரவு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால் ஏற்கனவே ஏதாவது கடன்கள் இருந்துச்சுன்னா அனைத்து விதமான கடன்கள் அடையிறதுக்கான ஒரு காலம் இது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% இந்த ஆண்டு குழந்தை பிறக்கும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காங்க. ஸோ அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஐவிஎஃப், ஐயுஐ, இக்ஸி போன்ற முறைகளில் கூட செயற்கையாக இல்லை 2 வருஷமாக இல்லைன்னா கூட செயற்கை ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். ஸோ கோர்ட்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். பட் ரிசல்ட் வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபிகேஷனான ரிசல்ட் வராது. வேலை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ். ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில் சிக்கல் ஏற்படும். வேலையில் வந்து ப்ரெஷர் ஏற்படும். 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது வேலையில் நிம்மதின்றது இருக்காது. வேலையில் வந்து அதிகமான சிக்கல் ஏற்படும். குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுளுக்கு சார்ந்த கிராம்ப் பிரச்சனைலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் ஏற்படும். மூத்த சகோதரத்துடன் சின்ன சின்ன வருத்தம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பேலன்ஸ்டான பலன். பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. 5ஆம் இடத்தில் சனி இருக்குது. இது பூர்வ புண்ணிய சனி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சனிம்பாங்க. அதே போல் ராசிக்கு 10ல் கேது பகவான் இருக்காரு. ராசிக்கு 9க்கு குரு வராரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடி போனோன்னா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா கிடையாது, இல்லை கல்யாணத்துக்காக ஓடி போய் போன்ட்டான்ட்டு கிடையாது, அப்படி கிடையாது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும்பாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவனுக்கு 9ல் குரு, அவனுக்கு 9ல் குரு அத்தான் போயிட்டாம்பாங்க ஜோசியர். ஸோ அந்த மாதிரி பலன். ஸோ இது கோச்சாரத்தில் வந்திருக்கு, இது நல்லது. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்களுக்கு விரும்பிய பாகம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அந்த விரும்பிய ஒன்று கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த காலம் இது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். உங்களுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் ஆகும், பிராண்ட் நேம் கிரியேட் ஆகிறதுக்கான காலம் இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். யார் பாவேன் அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ பிஆரில் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பிஆர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு மறு திருமணம் ஏற்படும். வீடு சேஞ்ச் ஆகிறதுக்கு, இருக்கிற வீடை விட்டுட்டு வேறு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த படிப்பில் வந்து அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். நெகட்டிவ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். வண்டி அடிக்கடி பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்ஜின் செலவு ஏற்படும்.
எத்துணை கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கம்பெனியில் ரெகக்னைசேஷன் கிடைக்காது. நீங்கள் கடுமையான எஃபோர்ட் போடுவீங்க, என்ன நீ செஞ்ச அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ரெகக்னைசேஷன் இந்த டைமில் கிடைக்காது. கணவன் மனைவிக்குள்ள அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதன் மூலமாக தாம்பத்தியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான ஞாபக மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது வேலையில் கவனக்குறைவு ஏற்படும். வண்டி வாகனம் வண்டியை கொண்டு போய் கீ விட்டு வந்துடுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு நைட்டு தூங்கிடுவீங்க. ஐயோ வண்டி வெளியே நிறுத்திட்டோன்னு சொல்லுவீங்க. சாவியோட நிறுத்திட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படும். நேரம் நல்லா இருந்தால் பைக் திருட்டு போகாது, எல்லாம் திருட்டு போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா ஞாபக மறதி வரும். உதாரணத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது வரும் பொழுதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் யாராவது பஸ்ஸில் போவாங்க, பேக் வச்சுட்டு போவாங்க, அப்படியே ஃபோனில் பேசுவாங்க, பொண்டாட்டி சண்டை போடும். அந்த சண்டையில் பேக் விட்டு இறங்கிடுவாங்க. அந்த பஸ்ஸு நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடும். திரும்ப வண்டியை துரத்திட்டு இன்னொரு பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸு பிடிச்சிடலாம், வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின் முடியாது. இங்கேருந்து ஒரு டெல்லி போகிற ட்ரெயினில் நீங்கள் திருப்பதி போகிறீங்க, திருப்பதியில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஞாபகம் வருது, அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணத்தில் உடைமைகளை தொலைச்சி விடுவீங்க, மறந்து விடுவீங்க. ஸோ ஞாபக மறதி அதிகமாக வரும், அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் குரு கேது. ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னா, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இதில் பாசிட்டிவ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நிலம் இருந்தால் புதிய வீடு கடன் வாங்கியாவது கட்டிடுங்க. இல்லை கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு நிலம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கடனை வாங்கியாவது நிலம் வாங்கிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத கடன் விரயமாயிடும். இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு லேண்ட் வாங்கினாங்கன்னா அது நல்லது. அப்பாவுக்கு 10 லட்ச ரூபா மெடிக்கல் செலவு நல்லது தான், ஆனால் அது வேஸ்ட் விரையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கையில் இருக்கிற பணத்தை இதுலையா செலவு பண்ணிடுங்க, நல்ல விஷயத்துக்கு பண்ணிடுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்காருன்னா கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் ஒரு 6 டைனிங் டேபிள், ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி 5 டைனிங் டேபிள் வச்சாருன்னா 20 பேர் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை ஒரு பரோட்டா போடுற தோசை போடுற ஒரு பெரிய ஃப்ரையர் இன்னொன்று சேர்த்து வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரயோஜனமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. வாழ்வில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு கண்டிப்பாக ஒரு லிஃப்ட் ஏற்படும். புதிய திட்டங்கள் பெரிய அளவில் வெற்றி தரும். இதுவரை விற்பனையாகாத பூர்வீக சொத்துக்கள் அல்லது உங்களுடைய சொத்து ஏதாவது ஒன்று வித்துட்டு வேற பக்கம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் விற்பனை நல்ல ரேட்டுக்கு ஆகிடும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பிரபல யோகம் ஏற்படும். ஸோ பிரபலமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய எதிரிகள்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒற்றுமை இல்லாமல் போயிடுவாங்க. வேறு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற ஊரை விட்டு வேறு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கான சூழல் ஏற்படும். தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ் அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து ராசியை பார்க்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட்டு போடாமல் போகாதீங்க. வீட்டில் நகை பணம் இருந்தால் அது மிஸ் ஆகிறதுக்கு அல்லது திருட்டு போகிறதுக்கு அல்லது பயணத்தின் போது நீங்களே விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. பூர்வீக சொத்து விற்பனையாகும். ஆசைப்பட்டு வாங்கிய சொத்து கூட விற்கக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலைன்னா உங்கள் திறமையில போங்க. வெளிநாட்டுக்கு நான் பணம் கொடுத்து போகிறேன் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் பணம் கொடுத்து போகிறேன், டிரான்ஸ்ஃபரு நான் பணம் கொடுத்து போகிறேன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் லாஸ் ஆகிடும். ஏமாற்றிடுவாங்க. வேலையும் கிடைக்காது, பணமும் திரும்ப வராது. உங்களை லிட்டரலி அவங்க சீட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏதாவது அரசியல்வாதி அல்லது அரசு அதிகாரி அல்லது ஏதாவது ஒரு இந்த டிவியில் டிபேட்டில் பேசுகிறவங்க பேச்செல்லாம் கேட்டு யார்ட்டையா பணம் கொடுத்தீங்கன்னா பட்டராமல் அடிச்சு விடுவானுங்க. அதாவது உங்களுக்கு பணம் திருப்பி தரேன், அது வேலை ஆகலை, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கம்மானுங்க. உங்ககிட்ட வாங்கின பணத்தை அவனுங்க பேங்கில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டே திரும்ப 2-3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பாதி கொடுத்துருவானுங்க. திரும்ப 4 வருஷம் கழிச்சு மீதி பாதி கொடுத்துருவானுங்க. நான் உங்களை ஏமாத்தலை, நான் ஒருத்தட்ட கொடுத்தேன், அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஒருவேளை நம்ம நிஜமாலும் கொடுத்ததை இவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டார் போல இருக்கு, பாவம் கை காசு போட்டு கொடுத்துருக்காருன்னு உங்களையே நம்ப வச்சிருவானுங்க. ஸோ கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி கௌரவம் அந்தஸ்து பாதிக்கும்னா, யார்ட்டையா கடன் கேட்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும், கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்களால் டைமுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் ஏன் அன்னைக்கு சொன்னேன் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல வாக்கு கொடுப்பீங்க, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத மாதிரி போயிடும். அதனால் அந்தஸ்து பாதிக்கும். தொழில் முடக்கம் ஏற்படும். கேஷ் ஃப்ளோ
உங்களுடைய தொழில் வந்து அப்படியே ஸ்லோவாயிடும். கேஷ் ஃப்ளோ மிக தட்டுப்படும். அதாவது உங்கள் கையில் இருக்கிற பணம் வந்து எதிர்பார்த்த மாதிரி, நான் என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 1,00,000 திடீர்னு புரட்ட முடியும். ஆனால் இந்த டைமில் உங்களால் புரட்ட முடியாத மாதிரி நிலைமை ஏற்படும். உங்களுடைய growth வந்து படிப்படியாக குறையும். உங்களுடைய growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு டெம்பரவரியாக இப்போ ஒரு தொழில், ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கடை ஒருத்தர் சென்னையில் ஓப்பன் பண்ணி அவர் ஒவ்வொரு வருஷமும் 4-5 கடை ஓப்பன் பண்ணிட்டே இருப்பார். பார்த்தா இந்த 2026 ஜனவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒரு 2 கடை கூட ஓப்பன் பண்ண முடியலையே, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு டெம்பரவரியாக உங்களுடைய growth வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். திரும்ப 2026 பிறகு நல்லா இருக்கும். பட் அது வேறு விஷயம். பட் 2026 டெம்பரவரியாக தனுசு ராசிக்காரங்களுடைய growth கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குது. ஒன்லைன் ஆன்சர், அருமையாக இருக்குது. ஸோ எல்லா ராசிக்குமே நான் நெகட்டிவாக சொல்லுவேன். மகர ராசிக்கு இருக்குது. ஆனால் ஒரு தராசில் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வைக்கும் பொழுது மகர ராசிக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெகட்டிவே கிடையாது. நெகட்டிவ் இருக்குது, ஆனால் அது வந்து பெருசாக பாதிக்காது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அது ஒன்று தான் ஒரு சின்ன சின்ன குறை. மற்றபடி ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்துல இருக்க குரு மேற்கு அப்புறம் உள்ளே வராரு 7ஆம் இடத்துக்கு. 8ஆம் இடத்தில் கேது இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. திருமணமாகாதவர்களுக்கு 100% திருமணம் நடக்கும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே தான் கல்யாணம் ஆகிட்டு ஏதாவது டிவோர்ஸ் ஆகிருந்தால் கூட மறுமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் நல்ல வரனா கிடைக்கும். இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சவங்க வேறு ஃபீல்டு கோடிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் போய் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் மகர ராசிக்காரங்க அந்த துறையிலேருந்து வேறு துறைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இது அருமையாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு. பெர்மனன்ட் ரெசிடென்ட், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டு சிட்டிசன்ஷிப் முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி அடையும். வேலை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டே தொழில் செய்யலாம் அப்படின்னு திட்டம் வச்சிருக்க மகர ராசிக்காரர்களுக்கு அந்த திட்டம் வெற்றி அடையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வர். அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி மூலமாக ஒரு குழந்தை ஏற்படும். கொடுத்த பணம் திரும்ப வரும். இந்த தினக்கூலி இருக்காங்கள, லேபர்ஸ், இந்த டெய்லி லேபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேவிங்ஸ் நிற்கும். டெஃபினெட்லி இது ஒரு நல்ல மாற்றம், ஏற்றமாக இருக்கக்கூடிய ஆண்டு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா செலவு நிறையா நடக்கும். 1,00,000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 80,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். சேவிங்ஸே பண்ண முடியாது. வீண் விரயம் ஏற்படும். வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது நடக்காது. கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் 4 பேருக்கு பண்ணியிருப்பீங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஸ்லிப் ஆகிடுவீங்க. ஒருத்தன் வந்து அட்வைஸ் பண்ணுவோம், சொந்தக்காரன், தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி, நான்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தம்பின்னு ஆரம்பிப்பானுங்க. ஸோ இவன்லாம் என்னடே நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணுவானுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லிப்ஸ்லாம் ஏற்படும், பார்த்துக்கோங்க. பெரிய அறிவாளி கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டுவாங்க. வளர்ப்பு பிராணி மூலமாக பிரச்சனை வரும். ஒன்று வளர்ப்பு பிராணி அக்கம் பக்கத்தில் யாரையா கடிச்சு வச்சிரும், உங்களுக்கு பஞ்சாயத்து வரும். இல்லையா உங்களே ஏதாவது சீண்டி போயிடும், அது உங்களுக்கு காயாகி போயிடும். முகத்தில் ஏதாவது காயம் பண்ணிச்சுன்னா அது ஒரு ஸ்கேர் ஆகி போயிடும், பார்த்துக்கோங்க. பொருள் திருட்டு போகும். நீங்கள் அப்படியே பேசிட்டு ஃபோனை வைப்பீங்க, டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, வர்ட்டா மாமேன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அந்த பொருள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. கடன் நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வம்பு வழக்கு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நெகட்டிவ்லாம் நீங்கள் திறமையாக இருந்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். ஸோ பாசிட்டிவ் நிறையா இருக்குது. 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டான ஒரு பலன் இருக்குது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பட் நெகட்டிவில் கேர்ஃபுல்லாக இருங்க. ராசியில் ராகு பகவான், 2ல் சனி, 5ஆம் இடத்தில் குரு பகவான், மே மாதத்துக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வரார், 7ஆம் இடத்தில் கேது. ஸோ இதோடைய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கம்பெனிலேருந்து குரு வந்து மே மாதத்தில் மாறுறாரு. அப்படியே குரு மாறினோடனே நீங்களும் அப்படியே மாறிட்டீங்கன்னா ஒரு 20% இன்க்ரிமெண்ட்டில் நல்ல வேலைக்கு போகலாம். கண்டிப்பாக நண்பர்கள் வேலை விஷயத்துலேயும் சரி, மற்ற விஷயத்துலேயும் சரி, இந்த ஆண்டு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். கோர்ட்டு வழக்குகள் இருந்தால் வெற்றி அடையும். ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஏற்படும், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கிடைக்கும். 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா இந்த ஒரு 2-3 மாதத்தில் 1 லட்சம் வாங்கி ஒரு அவார்டு வாங்கிடுவீங்க. 8 லட்சம் 7 லட்சம் இருந்துச்சிங்கன்னா இந்த வருஷம் 1 மில்லியன் போய் 10 லட்சம் அவார்டு வாங்கிடுவீங்க, யூடியூப் அவார்டு. வேலையில் ஒரு நிரந்தரத்தன்மை ஏற்படும்.
உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், அடிஷனல் வருமானம் கிடைக்கும், பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டு. உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி உண்டு. அதீத உடல் உழைப்பு, அதன் மூலமாக கொஞ்சம் வெயிட்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் ஒரு 70 கிலோ இருந்தீங்கன்னா கூட இந்த வருஷம் முடியும் பொழுது கொஞ்சம் வெயிட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பிறர் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஸ்கேம், இது வந்து பிட்காயின், இது வந்து பார்த்திங்கன்னா MLM பிஸ்னஸ், திஸ் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்றுங்க. வீட்டில் உனக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 2 பேர், நீங்கள் என்ன மாடியில் போய் நிற்கணுமா? அந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணி ஏமாற்றணுங்க. உஷாராக இருங்க. பார்ட்னர் மூலம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கீங்கன்னா பார்ட்னர் பண மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க. நினைத்தது நடக்கவில்லை என்கின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். என்னையா நம்ம இந்த ஒரு 3 மாதத்தில் கடன் அடைச்சலான்னு பார்த்தா அடைக்கவே முடியன்ற கோபம், டிஸப்பாயின்மெண்ட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாமே ஏற்படும். அதன் காரணமாக சுகம், நிம்மதி, தூக்கம் இது அனைத்தும் இருக்காது. ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க. எவனாவது கேட்டானா இருறா நான் அப்புறம் பேசுகிறேன், கடுப்பாக இருக்கேன், போடாடே அப்படி அதே மாதிரி சொல்லுவீங்க. அது மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் கலகலப்பு கம்மியாக தான் இருக்கும். மனதளவில் வீக் ஆவீங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டே குறைஞ்சி போயிடும். ஒரு வேகமாக போயிட்டு இருக்கவங்க கூட என்னங்க அப்படின்னு, என்னங்க கஷ்டத்திலே இருக்கீங்கன்னு இவனுங்க பேசி பேசி இவனுங்க வந்து ஒரு டிப்ரெஷன் மோடு கொண்டு போயிடுவானுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். அதனால் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டு இந்த வருஷம் குறையும். கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. இல்லை நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், கடன் வாங்கி வீடு கட்டுறேன், கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஒரு நல்ல நண்பர்களை நீங்கள் முகம் காமிச்சு நட்பை இழந்துருவீங்க. கடன் யாருக்கும் தரக்கூடாது, கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. வீட்டில் உறவுகளுடன் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். யாருக்கும் வாக்கு தரக்கூடாது. நான் இதை பண்ணித்தரேன், நான் இதை முடிச்சு தரேன், நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இறுதியாக மீனராசி, கடைசி ராசி. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் தான் கடைசி ராசி. இந்த வருஷம் அது நல்ல ராசி தான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவில் பாசிட்டிவ் ஒரு 60% இருக்குது, நெகட்டிவ் ஒரு 40% இருக்குது. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருக்கார், ராசியிலே சந்திரன் இருக்குது. இது வந்து டெம்பரவரி புணர்ப்பு தோஷம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகிறார், 6ஆம் இடத்துக்கு கேது போகிறார். இதன் காரணமாக வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், புதிய தொழில் புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும், வழக்கு வெற்றி பெறும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார், குழந்தை பாக்கியம் உண்டு. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். பார்ட்னர் வருமானம், அதாவது உங்களுடைய மனைவி, மீனராசி கணவராக இருந்தீங்கன்னா மனைவி மூலமாக வருமானம் வரும். மீனராசி மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். சோசியல் மீடியாவில் பிரபலமாவீங்க. ஏதாவது இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் நடத்துனீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்குது. எல்லா முயற்சியுமே சரி ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கலாம். இந்த மார்கழி மாதம் வேண்டாம், தை மாதம் பார்த்துக்கலாம். சரி தை மாதம் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் நடக்குது, அப்படியே எலெக்ஷன் முடிட்டும் பார்த்துக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஐயோ ஆடி வந்துருச்சு, சரி ஒரு ஆடி முடிட்டும் பார்த்துக்கலாம், ஆவணியில் பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு தீபாவளி முடிச்சு அப்படியே பார்த்துக்கலாம். ஐயோ கார்த்திகை கூம்பு வச்சுட்டாங்க, அப்புறம் மார்கழி வந்துடும். அப்படியே அந்த வருஷம் பூரா ஏதாவது ஒன்று செய்யலான்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பணம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்ககிட்ட எவனா உழைப்பு வாங்கிட்டு எப்பா உனக்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்ப்பா நீ பாப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அதை நம்பி நீங்கள் 2-3 வருஷம் வேலை செஞ்சு உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன்லினஸ் வரும், ஒரு தனிமை வரும். யாருமே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், இல்லை அவன் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு போயிடுவான். ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இந்த டைமில் வரும். அம்மாவிற்கு இது ஆகாது. சந்திரன் மேலே சனி வரும்பொழுது அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். படிப்பு தடைப்படும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஒரு கவனமாக உட்காந்து படிக்கலாம்னா 2 பாட்டு பார்க்கும்போது தான் ரீல்ஸ் பார்ப்பீங்க. சரி 2 ரீல்ஸ் பார்க்கலான்னா 20 ரீல்ஸ் பார்த்துருவீங்க. சரி 2 பேஜ் பார்க்கலான்னு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கவனம் சிதறல் வரும். ஸோ அதனால் உண்மையிலே இந்த காலத்து பசங்க படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்களாம் படிக்கும்போது இந்த ஃபோன்லாம் கிடையாது, இந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும். அதில் என்ன மீறி போனால் ஃபார்வர்டு மெசேஜ் தான் அனுப்பிடுவானுங்க. ஸோ அந்த கவனம் சிதறாகிறதுக்கு இப்போ மாணவர்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்களாம் படிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நல்லா படிங்க. எப்பயுமே இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது ஜென்ம சனியில் போதை பழக்கம் ஏற்படும். இது வரைக்கும் சரக்கடிக்காதவங்க கூட, இது வரைக்கும் தம் அடிக்காதவங்க கூட, இது வரைக்கும் நவீன வகை போதை பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைமில் மச்சான் மாமாப்பில் ஒரு இழுத்துப்பாரு அப்படிம்பானுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு கூடலாம் சேராதீங்க. அதில் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டிங்கன்னா அவன் கண்ட்ரோலாக இருப்பான். நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா உடம்பு வீணாக போயிடும். தயவு செஞ்சு இதில் மாட்டிக்காதீங்க.
பல வருட உழைப்பு வீண் போகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 நீண்ட காலமாக 20 வருஷமா ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வேலை செய்வார். அவருக்கு விசுவாசமாக 1000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து இப்போ 20,000 ரூபா வாங்குவார். 25 வருஷம் வேலை செய்வார். அவங்க அப்பாவே கல்லாவை நம்பி இவர்கிட்ட விட்டுட்டு போவார். திடீர்னு அவங்க அப்பா உடம்பு முடியாமல் செத்து போயிடுவார். அவங்க பையன் முதலாளியாக ஆகிடுவான். நீ என்ன கிளம்பு, உனக்கு என்னத்துக்கு 25,000 சம்பளம், கிளம்பியாண்டுருவான். அப்போ என்னவோ அவரோட 25 வருஷம் உழைப்பு வீணாக போயிடும். இப்போ அவர் திரும்ப போய் இன்னொரு ஹோட்டலில் 25,000த்துக்கு நல்ல சம்பளத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி உழைப்பு ஏமாற்றப்படும், பல வருஷ உழைப்பு வீணாயிடும். ஸோ இந்த டைமில் யாருக்கும் வாக்குறுதி தராதீங்க. கொடுத்தீங்கன்னா அது நடக்காது, நிம்மதி இழந்துடுவீங்க. எப்பயுமே சந்தோஷமா இருங்க. மீனராசிக்காரர்கள் இந்த நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ல உஷாரா இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் அதிகமாக நடக்கும். இந்த டைம்ல நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே பாருங்க, முடிஞ்சா இப்பவே பாருங்க. நன்றி, வணக்கம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.